பிளிஃபரோபிளாஸ்டி அப்படிங்கிறது நம்ம கண்ணை சுற்றி இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஸ்கின் அண்டு ஃபேட்டை ரிமூவ் பண்ணுற ப்ரொசீஜருக்கு பேர். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே நம்ம கண்ணை சுற்றி ஃபேட் பேக்கெட்ஸ்னு இருக்கும், அப்பர் ஐலிட்லேயும் சரி லோயர் ஐலிட்லேயும் சரி. இது எதுக்காகன்னா இப்போ கண்ணுக்கு ஏதாவது அடிபடும் போது அது வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் மெக்கானிசமாக அது அந்த வைப்ரேஷன்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அதுக்காக இருக்கக்கூடிய ப்ரொடெக்டிவ் ஃபேட் பேக்கெட்ஸு. இப்போ நான் வந்து ஒருத்தருக்கு ஏஜ் ஆகும்போது ஒரு 45, 50 அந்த மாதிரி ஏஜ் ஆகும்போது அப்பர் ஐலிடில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸஸ் ஸ்கின் ஃபோல்டு ஃபார்ம் ஆகிறத பார்க்கலாம். இந்த ஸ்கின் ஃபோல்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஐலிட்டையே அப்படியே மறைச்சிட்டு அப்பர் ஐலிட் அந்த நம்ம ஐலைனர் போடுற இடத்தையே ஃபுல்லாக மறைச்சிட்டு இருக்கும். இது வந்து அவங்களுக்கு ஒரு ஏஜ்டு லுக்கை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே நம்மளுக்கு வந்து ஒரு ஐலிடில் அப்பர் ஐலிடில் ஒரு ஃபோல்டு நேச்சுரலாக இருக்கக்கூடிய ஃபோல்டே அவங்களுக்கு ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். இதனால் அவங்களுக்கு ஐஸை பார்த்தா ஒரு டயர்ட் லுக்காகவும் ப்ளஸ் வந்து ஏஜ்டு லுக்கையும் கொடுக்கும். இது மட்டும் இல்லாமல் ஃபேட் பல்ஜஸ், அதாவது அப்பர் ஐலிடில் அண்ட் லோவர் ஐலிடில் இருக்கக்கூடிய ஃபேட் பல்ஜஸ் வந்து ஏஜிங் ப்ராசஸ்னால அதனுடைய அந்த லிகமெண்ட்ஸ் எல்லாம் லேக்ஸ் ஆகும்போது அந்த ஃபேட்டும் வந்து ப்ரொட்ரூட் ஆகிக்கிட்டு இது வழியாக தெரிய வாய்ப்பு இருக்குது. இதை ரிமூவ் பண்ணுற ப்ரொசீஜருக்கு பேர் தான் நம்ம பிளிஃபரோபிளாஸ்டின்னு சொல்கிறோம். இது வந்து நம்ம ஸ்கின் மட்டும் எக்ஸஸாக இருக்குது அப்படின்னா ஸ்கின் ஒன்லி பிளிஃபரோபிளாஸ்டின்னு சொல்கிறோம். இது கூடவே ஃபேட் பல்ஜஸையும் ரிமூவ் பண்ணணும்னா இது அடிஷ்னலாக நம்ம ஸ்கின்னையும் எடுத்துகிட்டு அடியில் இருக்கிற ஃபேட் பல்ஜஸையும் ரிமூவ் பண்ண தேவை இருக்கும். இது வந்து நம்ம பேஷண்ட்டோட வசதிக்கு தகுந்த மாதிரி நம்ம லோக்கல் அனஸ்தீஷியாலையும் பண்ணலாம், அல்லது இல்லை என்னால் பெயின் டாலரேட் பண்ண முடியாது டாக்டர்னு சொல்கிற பேஷண்ட்ஸ்க்கு நம்ம அனஸ்தீஷியா கொடுத்தும் பண்ணலாம். இந்த ப்ரொசீஜரில் பார்த்திங்கன்னா அப்பர் ஐலிடில் வந்து நம்ம பிளிஃபரோபிளாஸ்டி சர்ஜரி பண்ணும்போது அதுக்குனால ஏற்படக்கூடிய ஸ்கார் வந்து அவ்வளோவா விசிபிளாக இருக்காது. அந்த ஸ்கார்ஸ் வந்து அந்த நேச்சுரலாக இருக்கக்கூடிய அப்பர் ஐலிட் ஃபோல்ட்லேயே வர மாதிரி பண்ணி தரதுனால அவங்களுக்கு வந்து ஒருத்தரை பார்த்தா அவங்களுக்கு பிளிஃபரோபிளாஸ்டி பண்ணியிருக்கான்னு சொல்லி நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி அந்த ஸ்கார் வந்து ஹிடனாக தான் இருக்கும். அதே மாதிரி லோயர் ஐலிடில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு அசஸ் பண்ணணும். லோயர் ஐலிடில் அவங்களுக்கு ஃபேட் பல்ஜஸ் மட்டும் இருக்கா, இல்லை கூடவே எக்ஸஸ் ஸ்கின்னும் அதிகமாக இருக்கா அப்படின்னு நம்ம அசஸ் பண்ணிவிட்டு, இப்போ ஃபேட் பல்ஜஸ் மட்டும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து கன்ஜங்டிவல் அப்ரோச்னு ஒன்று இருக்குது. அதாவது இன்னர் சைட் ஆஃப் த ஐக்குள்ளேயே நம்ம ஒரு இன்சிஷனை போட்டு அது வழியாக அந்த எக்ஸஸ் ஃபேட்டை ரிமூவ் பண்ணலாம். இதில் வந்து ஸ்கார் வெளியிலே தெரியாது, உள்ள இந்த கன்ஜங்டிவாக்குள்ளே ஹிடனாக இருக்கும். இல்லை அந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸஸ் ஃபேட்டோட சேர்த்து ஸ்கின்னும் எக்ஸஸாக இருக்குது, ஸ்கின்னையும் சேர்த்து ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பட்சத்தில் நம்ம வந்து லோயர் ஐலிடுக்கு கீழேயே அதை ஒட்டி டிரான்ஸ்குட்டேனியஸ் அப்ரோச்சுன்னு பேர். இதுக்கு இந்த டிரான்ஸ்குட்டேனியஸ் அப்ரோச் வழியாக போயிட்டு ஃபேட் பல்ஜஸையும் ரிமூவ் பண்ணிவிட்டு எவ்வளோ எக்ஸஸ் ஸ்கின் இருக்குது அப்படிங்கிறத அசஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்கின்னையும் நம்ம ரிமூவ் பண்ணலாம். இதில் வரக்கூடிய ஸ்காரும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு லோயர் ஐலிடுக்கு ஒட்டியே வர்றதுனால அது வந்து அதுவும் வந்து பார்க்குறதுக்கு நம்மளுக்கு வந்து ஆப்ரேட் பண்ணியிருக்கிற மாதிரியே தெரியாது. இப்போ வந்து இந்த பிளிஃபரோபிளாஸ்டி சர்ஜரி பார்த்திங்கன்னா கண்ணுக்கு வந்து ஒரு ஏஜ்டு லுக்கை மாற்றி அவங்களுக்கு ஒரு யூத்ஃபுல்லான லுக்கை கொடுக்கும். அதனால தான் இந்த பிளிஃபரோபிளாஸ்டி சர்ஜரி நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம். தேங்க்யூ.